ஒரு 80 தொகுதியில அதிமுக ஜெயிச்சிரும், உங்களுக்கு 45 தொகுதி தரோம்னு சொன்னோம், நீங்க ஒரு 40 தொகுதியில ஜெயிச்சிருவீங்க, நீங்க தனியா நெல்லுங்க, அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிச்சிருங்க அப்படின்னு ஒரு அஜெண்டாவை கூட பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கலாம். அது எதுவும் உறுதி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்கன்னா என்னுடைய கருத்துல எந்த மாற்றம் இல்லை. காரணம், அவங்க சித்தாந்தத்தை வேற சித்தாந்தத்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நாம் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கோம். அப்படி இருந்தும் அரசியல் கூட்டணிக்குள்ள முரணான கட்சிகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லி, எப்பவுமே தேர்தலுக்கு முன்பு தமிழகத்தில் எப்பவும் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். இந்த வருஷம் என்ன ட்விஸ்ட்னு பார்ப்போம். சென்னையில சிபிஐ ஆபீஸ் இல்லையா, இவர் தான் போனா கூட்டம் கூடியிருது. வெளியூர்களுக்கு போறதுக்கு தான் இவருக்கு போதிய பாதுகாப்பு தேவைப்படுது. ஏன் டெல்லிக்கு மட்டும் நீங்க டக்குன்னு புறப்பட்டு போயிட்டீங்க? ஏன் டெல்லிக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னு நீங்க கேட்கல? நான் சென்னையிலே ஆஜராகிறேன்னு ஏன் நீங்க சொல்லல? பின்னால் தேர்தல் கணக்குகள் நிச்சயமாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட கணக்காக இருக்க போகுதுங்கிறத ஓரிரு நாள்ல நாம தெரிஞ்சுப்போம். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்துருவாரு விஜய் அப்படிங்கறதும் உறுதி செய்யப்பட்ட செய்தி. ஆதவ அர்ஜுனை நீங்க வச்சுக்கிற வரைக்கும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு வரவே வராது. ஆதவ அர்ஜுனை நீங்க நீக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நாம நெடுங்காலமா சொல்லிட்டு இருந்தோம். விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு வராதுன்னு சொல்லல. நாம என்ன சொல்றோம்னா, ஆதவ அர்ஜுனா 39-42 அதிகபட்சமாக 42% ஓட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப 42% ஓட்டை திமுக பெற்றுறாங்க அப்படின்னு சொன்னா, கூட்டணி கட்சிகளுடைய பலம் எவ்வளவாக இருக்கு, கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் என்னவாக இருக்குன்னு கணக்கிட்டு பார்த்தா, ஏறக்குறைய நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி விஜயை கொண்டு வருவதன் மூலமாக இருக்கு. இப்ப பாஜக கையில இருக்கிற ட்ரம்ப் கார்டே இந்த கூட்டணியில விஜயாகத்தான் இருப்பாரு. விஜயை ஒருவேளை அகாமடேட் பண்ணிட்டா, அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா தலைகீழ் மாற்றம் என்பதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த 2026 தேர்தலில் அளவுக்கு அதிகமாக தலைகீழ் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்கை எதிர் என்று சொல்லப்பட்ட மிக முக்கியமான பிஜேபி டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட பிஜேபி நோக்கி நகர்வதாக தகவல் வெளியாகிறது. இன்று மாலை 3 மணிக்கு டெல்லி செல்கிறார். எப்படி பாக்குறீங்க? இது நடக்குமா இல்லையா? இல்ல, ஏறக்குறைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் அங்கம் வகிக்க போவது உறுதியாகி விட்டதாகத்தான் சூழல்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. சில சமிக்ஞைகள் தான் தேர்தல் அரசியலில் என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கிறது என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கும். இத்தனை நாட்களாக பல சந்திப்புகளை நடத்திய விஜய் நேற்றைக்கு திடீரென ஒரு ஆன்லைன் சந்திப்பை நடத்தி இருக்கிறார் மாவட்ட செயலாளர்களுக்கு. ஏறக்குறைய அவசர கால சந்திப்பு என்றுதான் அதை நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். திடீரென இப்ப ஏன் இந்த அவசர கால சந்திப்பு அப்படின்னா, இன்னைக்கு டெல்லி புறப்பட்டு போவதற்கு முன்பாக கட்சியினருடைய கருத்தை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலிருந்து நேற்றைக்கு அந்த அவசர கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. 89 மாவட்ட செயலாளர்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கணும், ஏதாவது ஒரு பெரிய கூட்டணி இருந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியுங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நேற்று இரவே கிடைக்கப்பட்டது. இப்ப ஏன் திடீர்னு கூட்டணிக்கு போறாரு? ஏற்கனவே நாம பேசிய செய்தி தான். அறக்கழகத்திலேயே நான் ஒரு முறை சொன்னேன், விஜய் முதுகெலும்பு இல்லாத தலைவராக வெளிப்படுவாரு. அவரால துணிச்சலோடு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வல்லமை அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் இயல்பாகவே ஒரு போராட்ட குணம் வாய்ந்தவரும் இல்ல, ஒரு கொள்கை ரீதியாக நிற்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பக்குவமும் அவரிடத்துல இல்ல அப்படிங்கிறத நாம பேசியிருக்கோம். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு இந்த சிபிஐயினுடைய வழக்கை காட்டி நெருக்கடிக்குள்ளாக்குவது. எப்ப உங்களுக்கு கரூரினுடைய சம்பவம் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கிற குரல் ஒலிக்கப்பட்டதோ, அப்போதே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, எந்த காலத்திலாவது இந்த சிபிஐ காரணம் காட்டி, இந்த சிபிஐ வழக்கை காரணம் காட்டி விஜயை தன்னுடைய வழிக்கு பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்தி. இப்ப பாருங்க, கரெக்டா அவர் வேட்பாளர்கள் தேர்வு செய்வதற்கான நிகழ்வுகளை நடத்துவதற்கு தயாராகிறாரு. சிபிஐ சம்மன் அனுப்புறாங்க. இவர் போகல, அது வேற செய்தி. ஆனா ஏதோ ஒரு நெருக்கடி சிபிஐ மூலமாக விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவுக்கு உள்வாங்கிக் கொள்ளத்தான் முடிகிறது. அந்த நிலையிலிருந்து பார்த்தா, பாரதிய ஜனதா கட்சி மிரட்டி விஜயை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த முடிவுக்கு வந்துவிட்டது. அதற்கு விஜய் பணிந்து போயிருக்கிறார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய செய்தி. இப்ப இதுல விஜய்க்கு பெரிய நெருக்கடி இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன். நீங்க வி சாலையில முதல் கூட்டத்தை நடத்தினார் விஜய் இல்லையா? அப்ப என்ன சொன்னாரு? நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்துக் கொண்டார். நம்மோடு வருகிறவர்களுக்கு அதிகார பகிர்வை தரப்போறோம்னு சொன்னார். அப்போ நீங்க என்னவாக வெளிப்பட்டீங்க?
இப்ப என்னவாக இருக்கீங்க? நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டாவே இருக்க போறீங்களா பிஜேபியில? எடப்பாடி பழனிசாமியே இன்னும் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இல்லையான்னு பிஜேபி சொல்லல. டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் எல்லாம் இத்தனை நாள் கழித்து இப்பதான் திருச்சி கூட்டத்துல பேசி இருக்கிறாங்க. ஆனா நயினார் நாகேந்திரனோ, மோடியோ, அமித்ஷாவோ, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருவர் கூட எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், எங்கள் கூட்டணியினுடைய தலைவர்னு யார பேசல? எடப்பாடி பழனிசாமியை பேசலன்ற காட்சியை நம்ம பாக்குறோம். அப்ப விஜயை என்னவாக அவர்கள் சேர்க்கிறார்கள்? பவன் கல்யாண் மாதிரி துணை முதலமைச்சர் ஆக போறீங்களா? அப்ப துணை முதலமைச்சர் ஆக போறீங்கன்னா நீங்க முதலமைச்சர்னு சொல்லி இவ்வளவு நாள் ஆசை வார்த்தை காட்டினீங்க இல்லையா? அந்த ஆசை வார்த்தை காட்டியது பொய்யாயிருமே. நீங்க விஜயகாந்தோடு ஒப்பிட்டு பார்த்தா விஜயகாந்த் விமர்சித்தவர்களோடு கூட்டணி போகல. அதிமுகவை கடுமையா விமர்சிச்சு அவங்கள எனக்கு கொள்கை எதிரின்னு சொல்லல, அரசியல் எதிரின்னு சொல்லல. ரெண்டு கட்சிகளையும் பொதுவாக எதிர்த்து விட்டு 2011 கூட்டணிக்கு போனார். முதல் தேர்தல்ல அவர் கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா அவருடைய அரசியலும் அன்னைக்கே மூடு விழா நடத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பாசிசம் பாயாசம்னு நார்மலைஸ் பண்ற வேலையை செய்துட்டு இப்ப பாசிசத்தோடயே போய் கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுடைய முகம் எப்படிப்பட்டதாக வெளிப்படும்? நீங்க களத்துல எப்படி நிற்பீங்க? துவக்க நிலையிலேயே மிகப்பெரிய சரிவை விஜய் சந்திச்சிருவாரு தேர்தல்ல அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இந்த சந்திப்பு ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். தொடர்ந்து பேசினார். குரான் மீது சத்தியம், நாங்கள் பிஜேபி சேர மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இப்ப ரஜினிகாந்த் மிரட்டிட்டு திமுக பணிய வச்சுக்கின்றாரு. ஆனா எங்க தலைவர் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டாருன்றாரு. இப்ப இந்த நகரம் எப்படி பாக்குறது? இல்ல, தேவையற்று ரஜினிகாந்தை சீண்டுகிறார்கள் தான் நான் பாக்குறேன். சார், ஒரு விஷயம், நீங்க ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தை தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ஒழித்துக் கொண்டே இருந்தவர். எனக்கு தெரிய அவர் இன்று நேற்று அரசியலுக்கு வரணும்னு பேசல. அவர் அவ்வப்போது தன்னுடைய படம் வெளிவருகிற போது தன்னுடைய ரசிகர்களை உசுப்புவதற்காக அரசியல் கருத்துக்களை பேசுவாரு. வர்றேன், கட்டாயம் வர்றேன் அப்படிலாம் கருத்துக்களை தெரிவிச்சு தன்னுடைய ரசிகர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டிக்கிட்டே இருப்பாரு. இந்த அழுகிற பிள்ளைக்கு வாழைப்பழத்தை காண்பிக்கிற ஒரு வித்தை இருக்கு இல்லையா? அந்த வித்தையை அவர் செய்துகிட்டே இருந்தாரு. கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டார். முடிவுக்கு அரசியல் கட்சி துவங்குறதுன்னு தயாரானதற்கு பிறகு கொரோனா யுத்த காலத்துல ரஜினி பாதிக்கப்பட்டார் கொரோனாவால. அப்போ அவருடைய பர்சனல் டாக்டர்ஸ் அட்வைஸ், அவருடைய வெல் விஷஸ், அவருடைய நலன் விரும்பிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல் நலம் இதற்கு ஒத்துழைக்காது. நீங்க அரசியலுக்கு போய் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கேலி கூத்தாக வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டாவது, உங்களுடைய உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு நீங்க இந்த முடிவை கைவிடணும்னு சொன்ன பிறகு நீண்ட யோசனைக்கு பிறகு அவர் தன்னுடைய முடிவை கைவிட்டார். இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய பேரிடியாகத்தான் அமைஞ்சது. ரஜினியினுடைய வருகை அரசியலுக்கு இல்லை என்கிற செய்தி. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைச்சாங்கன்னா, நேரடியாக நாம களத்துல நிக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப ரஜினி மாதிரி ஒரு சாஃப்ட் சங்கிய வச்சுக்கிட்டு நம்ம அரசியலை நகர்த்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ரஜினி தன்னுடைய உடல் நலம் கருதியும் தன்னுடைய இந்த ஃபேம் இருக்கு இல்லையா, தன்னுடைய புகழ் இருக்கு இல்லையா, அதுக்கு பங்கம் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அரசியலுக்கு வராமல் போனார். இது மிரட்டப்பட்டாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரஜினியை குறைத்து மதிப்பிடுறதுன்னு நான் நினைக்கிறேன். ரஜினியை அப்படியே மிரட்டணும். அதுவும் திமுக ஏன் ரஜினியை மிரட்டணும்? நீங்க ஒரு பக்கம் திமுகவை காயப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்றீங்கன்னா ரஜினியை குறைச்சு மதிப்பிடுறீங்க. ரஜினி ஒரு உச்ச நட்சத்திரம் சார். அகில இந்திய அளவுல அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான் இவர்களுக்கு இருந்த புகழ் எப்படியோ அது மாதிரிதான் ரஜினியினுடைய புகழ். உலகம் முழுமைக்கும் ரஜினியினுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை நாம இப்படி வச்சுக்குவோம், ரஜினி என்னை மிரட்டுகிறார்கள்னு சொன்னா ரஜினியுடைய ரசிகர்கள் கொந்தளிச்சிட மாட்டாங்களா? திமுகவுக்கு எதிரான மனநிலைக்கு போயிட மாட்டாங்களா? அவரு ஜெயலலிதாவோட ஒரு டிஸ்பியூட் அவருக்கு இருந்தது. அந்த டிஸ்பியூட்டை அவர் தேர்தல் நேரத்துல வெளிப்படுத்தணும்னு நினைச்சாரு. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாரு. ஜெயலலிதா அம்மையார் இனியும் ஆட்சிக்கு வந்தா அந்த ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த டோன் இருக்குல்ல, அவர் பேசிய அந்த குரல் இருக்குல்ல, அது தமாக திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலையை உருவாக்குச்சு. ரஜினி ரசிகர்கள் சாரை சாரையா போய் தமாக திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் அன்னைக்கு வைகோ ஒரு எழுச்சியாக உருவாக்க வேண்டியவர் ஒண்ணுமில்லாம போனார். இது யதார்த்தமான உண்மை, அரசியல் களத்துல நடந்தது. அப்ப திமுக மிரட்டி இருந்ததுன்னா கடந்த தேர்தல்ல ஏதாவது ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ரஜினி பேசவே இல்லையே. குறைஞ்சபட்சம் நான் அரசியலுக்கு வருவதை தடுப்பதற்கு சில முயற்சிகளை மேற்கொண்டார்கள், அவர்கள் அரசியலுக்கு வருவதை நீங்கள் தடுத்து விடுங்கள்னாலும் ஒரு வார்த்தை பேசியிருக்கும்ல அவரு. அப்படி பேசுறவர் தானே ரஜினி. பேசாம ஒதுங்கி போறவர் இல்ல. அவருடைய தனிப்பட்ட விவகாரத்தில் பேசுறவர் தான். ஏன் ஸ்டெர்லைட் விவகாரத்துல அந்த துப்பாக்கி சூடு நடந்தப்ப சொல்லலையா, சுடுகாடா போயிடும்னு சொல்லலையா நாடு? அப்படியெல்லாம் கருத்து பேசுறவர் தான் விஜய். ரஜினி ஒன்னும் கருத்து பேசாதவர் இல்ல. அப்ப கருத்தையே வெளிப்படுத்தல அப்படின்னா
எந்த மிரட்டலும் இல்லை, எந்த சங்கடமும் இல்லை. ரஜினியினுடைய சுய அறிவுக்கு ஏற்ப ரஜினி எடுத்த தனிப்பட்ட முடிவு தான் நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு எடுக்கப்பட்ட முடிவு. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ரஜினியை டேமேஜ் பண்றீங்க ஒரு பக்கம். அதனாலதான் அந்த ரஜினி கட்சி தொடங்குறேன்னு ஒருத்தர் போய் சேர்ந்தாருல பாஜகல இருந்து, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் நேற்றுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஆதவ அர்ஜுனை நீங்க வச்சுக்கிற வரைக்கும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு வரவே வராது, ஆதவ அர்ஜுனை நீங்க நீக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இததான் நாம நெடுங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு வராதுன்னு சொல்லல, நாம என்ன சொல்றோம்னா ஆதவ அர்ஜுனாலதான் விஜய்க்கு பாதி சிக்கல் வருதுன்னு சொல்றோம். இப்ப ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கலாம், விஜய் வர்றாரு சரி ஓட்டு போடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆதவ அர்ஜுன் ஸ்டேட்மெண்ட் மூலமா ரஜினி ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு மனநிலைக்கு போயிருக்காங்க. அப்ப விஜய்க்கு கிடைக்கப்பெறுகிற வாக்குகளையும் எதிர்முகாமுக்கு தள்ளி விடுகிற வேலையை ஆதவ அர்ஜுன் செய்துட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். ஆதவ அர்ஜுன் பேசியதுல கிஞ்சித்தும் உண்மை இல்லை. ரஜினியை மிரட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கும் இல்ல, மிரட்டலுக்கு அடிபணிந்து பின்வாங்க வேண்டிய நிலையிலும் ரஜினி இல்லை. அதனால இந்த செய்தி திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கிற செய்தி, இது ஒரு அவதூறு செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். விஜய் செல்வது வழக்கம். ஆனா இன்றைக்கு முதல் நாளே போவதாக இருக்கிறது. குறிப்பாக அமித்ஷாவையோ அல்லது மோடியோ சந்திப்பதற்கான வாய்ப்பு சொல்லிருக்கிறது அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. அப்படியான பேச்சுவார்த்தை நட வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இது வெறும் அரசியலுக்காக மட்டுமே நமக்கப்படுகிறதா? இல்ல, அதாவது பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறதாகத்தான் செய்திகள் உலா வருகின்றன. நீங்க சார் இந்த சிபிஐ வழக்க காரணம் காட்டி விஜய் மிரட்டப்படுவார் என்பது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொன்னா, விஜயால சிபிஐயை எதிர்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அதுல குற்றவாளியாக இருக்கார். நான் குற்றவாளிகளை விடமாட்டேன் அப்படின்னு பேசுறாரு விஜய். கரூர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி சொல்லி ஆறுதல் சொல்லி நடத்தப்பட்ட கூட்டத்துல அப்படி அவர் சொன்னாருன்னு அந்த கூட்டத்துல இருந்து வெளியில வந்தவங்க பத்திரிகையாளர்களிடத்துல சொல்றாங்க. அப்போ பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னு சொன்னாரா விஜய்? சொல்லலையே. யார் காரணம்னு சொன்னாரா? இல்லையே, சொல்லலையே. எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல. சிபிஐ விசாரணைக்கு போறாரு. அப்ப சிபிஐ விசாரணைக்கு போய் சிபிஐ என்ன கேள்வி கேட்டுச்சுன்னு எங்கேயாவது பேசினாரா? ஒரு அறிக்கையாவது கொடுத்தாரா? அதுவும் கொடுக்கல. நம்மை மிரட்ட முடியாது, நம்மை நெருக்கடிக்கு ஆளாக்க முடியாது, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நானு அப்படின்னு மேடையில பேசினார்ல. யாரு மிரட்டினான்னு சொன்னாரா? யாரு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொன்னாரா? நீங்க தட்டையாக ஒரு கருத்தை வைக்கிறீங்க, என்ன யாரும் மிரட்ட முடியாதுன்னா அப்ப இயல்பா ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பல. சரி சார், உங்களை யாரும் மிரட்ட முடியாது, அது எங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை யார் சார் மிரட்டினதுன்னு கேட்பீங்களா இல்லையா? அப்ப அந்த கேள்விக்கு விஜய் இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்காரா? பதில் சொல்லவே இல்லை. அதை விட்டுருவோம். இன்னொரு பக்கம் விஜயினுடைய வயிற்று பிளப்பு என்ன சார்? சினிமால நடிக்கிறது தானே சார். ஜனநாயகன் படத்தை ரொம்ப பெரிய அளவுல மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் தேர்தலுக்கு முன்பாக சேர்த்தணும்னு தானே சார் அந்த படத்தை அவ்வளவு வேக வேகமாக எடுத்து முடிச்சாங்க. கரூர் சம்பவத்துக்கு கூட ஜனநாயகன் படம் தான் காரணமாக இருந்ததுன்ற செய்தி எல்லாம் உலா வந்தது இல்ல சார். அந்த படத்துக்கு தடை விதிச்சுட்டாங்கல்ல. ஒரு வார்த்தை விஜய் தடை விதித்தவர்களுக்கு எதிராக பேசினாரா? இல்ல. ஒரே ஒரு நபர் உடல்நலம் சரியில்லாம போயிட்டாரு, அதனால நாங்க ரிவ்யூ பண்ண முடியாம போச்சு அப்படின்னு சென்சார் போர்டு சொல்றப்ப, எங்க அந்த ஒரு நபர் பார்த்துதான் ரிவ்யூ பண்ண முடியுமாங்கிற கேள்வியாவது இவர் எழுப்பி இருக்கணுமா இல்லையா? அந்த கேள்வியை கூட எழுப்பல. சரி சார், விஜய் தான் பேசவே மாட்டாரு, விஜய் சம்பந்தப்பட்ட யாராவது பேசுவாங்களா? யாருமே பேசலையே. அண்ணன் செங்கோட்டையன் பேசினாரா? இல்ல. புஷி ஆனந்த் பேசினாரா? இல்ல. அவர் கட்சியில இருக்கிற யாராவது ஒருவர் பேசினாங்களா? ஒருத்தர் கூட பேசவே இல்லை. அப்போ இவர்களினுடைய அந்த முதுகெலும்பில்லாத தன்மை எப்படி வெளிப்படுது பாருங்க. அதனால இப்ப சிபிஐ காரணம் காட்டும் போது இயற்கையாகவே அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வரும் தானே. நீங்க சிபிஐக்கு ஏன் சார் விசாரணைக்கு டெல்லிக்கு கூப்பிட்டாங்க? சென்னையில சிபிஐ ஆபீஸ் இல்லையா? இவர் தான் போனா கூட்டம் கூடியிருதே. வெளியூர்களுக்கு போறதுக்கு தான் இவருக்கு போதிய பாதுகாப்பு தேவைப்படுது. ஏன் டெல்லிக்கு மட்டும் நீங்க டக்குன்னு புறப்பட்டு போயிட்டீங்க? ஏன் டெல்லிக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னு நீங்க ஏன் கேட்கல? நான் சென்னையிலே ஆஜராகிறேன்னு ஏன் நீங்க சொல்லல? அப்போ டெல்லிக்கு அழைத்ததன் மூலமாகவே அதன் பின்னால் ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்தி தான். எலெக்ஷன் கமிஷனு, இடி, சிபிஐ இவையெல்லாம் எப்படிப்பட்ட கைப்பாவை அமைப்பாக மாறிடுச்சுங்கிறத தொடர்ச்சியாக இந்த 11-12 ஆண்டு காலமாக பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையிலிருந்து பார்க்கிறப்போ இது வெறும் செய்தி தான், அரசியல் காரணங்களுக்காக பேசப்படுறதுதான் எப்படி எளிதாக கடந்துட முடியும்? இதற்கு பின்னால் தேர்தல் கணக்குகள் நிச்சயமாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட கணக்காக இருக்க போகுதுங்கிறத ஓரிரு நாள்ல நாம தெரிஞ்சுக்குவோம். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்துருவாரு விஜய் அப்படிங்கறதும் உறுதி செய்யப்பட்ட செய்தி இல்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவுக்கு ஏற்பதான் அவர் செயல்படுவார். பாரதிய ஜனதா கட்சி இப்படி கூட சொல்லலாம், நீங்க வந்துட்டீங்கன்னா அதிமுக ஸ்ட்ரென்தன் ஆயிரும், ஒரு 80 தொகுதியில அதிமுக ஜெயிச்சிரும், உங்களுக்கு 45 தொகுதி தரோம்னு சொன்னோம், நீங்க ஒரு 40 தொகுதியில ஜெயிச்சிருவீங்க, நீங்க தனியா நெல்லுங்க
அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிச்சிருங்க அப்படின்னு ஒரு அஜெண்டாவை கூட பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கலாம். அது எதுவும் உறுதி செய்யப்படாத செய்தி. இனிமேல் தான் அந்த செய்திகள் எல்லாம் வெளிவர போகுது. ஆனா நிச்சயமாக பாஜகவினுடைய கைக்குள் வந்து விட்டார் விஜய் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். விஜய் வந்து பாஜக கைக்குள் சென்று விட்டால் தேர்தல் கணக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. கொள்கை ரீதியாக அந்த வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனாலும் ஒரு சதவீத கணக்கு இருக்குல்ல, அதாவது வாக்காளரோட சதவீத கணக்கு இருக்குல்ல, அது வந்து எப்பயுமே ஒரு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத யாரும் மாற்றுக்கிறதுக்கு முடியாது நினைக்கிறேன். ஏன்னா உதாரணத்துக்கு விஜய்க்கு ஒரு 8% அல்லது 10%, பிஜேபி சதவீதம், அதிமுக சதவீதம் எல்லாம் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு டப் கொடுக்கும் அப்படி பொதுவான ஒரு கருத்து இருக்குல்ல. இது திமுகவுக்கு பாதகமா சாதகமா? ஒருவேளை பிஜேபியின் பக்கம் விஜய் சென்றார். இல்ல சார், நீங்க விஜய் போனாலுமே கூட விஜய் இப்ப குறிவைக்கிறது யாருடைய வாக்குகளை குறிவைக்கிறார்? மதச்சிறுபான்மையினர் சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை குறிவைக்கிறார். அந்த வாக்குகள் அவருக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு போனா கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் எப்படி விஜய்க்கு கிடைக்கும்? விஜய் எப்படி அறுவடை செய்வாரு? 8% வாக்கு அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான், நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இல்ல விஜய்க்கு. அப்ப இந்த அப்ராக்சிமேட் ஃபிகருமே 8% தனியா நின்னாதான் கிடைக்குமே தவிர, இது கடந்த கால விஜயகாந்தினுடைய கணக்கு 2006 2009 தேர்தல்ல அதை ஏறக்குறைய பெறுவாரு அப்படிங்கிறதா. நீங்க விஜயகாந்தினுடைய வாக்கையே இவர் பெறுவாரான்றது கேள்விக்குறிதான். ஏன்னா விஜயகாந்துக்கு இருந்த ட்ராக் ரெக்கார்டு விஜய்க்கு இல்ல. அப்ப நீங்க அந்த ட்ராக் ரெக்கார்டையே கம்பாரிசன்ல கொண்டு வரவே முடியாதுன்னு தான் நான் பாக்குறேன். எனிவே ஒஸ்ட் கேஸ்ன்னு சொல்றாங்கல்ல ஆங்கிலத்துல, கடைசி கட்டமாக 8% இருக்குன்னே வச்சுக்கோம். நீங்க பாஜக கூட்டணிக்கு போனீங்கன்னா அந்த 8% 5% மாறும், 4% மாறும். அப்ப விஜயனுடைய வாக்கு வங்கி குறையும். விஜய் மீது நம்பிக்கை வைத்து தனித்து நின்னா வாக்கு செலுத்தணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க கூட்டணிக்கு வந்துட்டீங்கன்னா வாக்கு செலுத்த மாட்டான். அதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த சீமானுடைய ஸ்ட்ராட்டஜி அது. தனியா நிக்கிறேன்னு சொல்லி முதலாக வாக்களிக்கக்கூடிய அந்த 18 வயது நிரம்பிய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை குறிவைக்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி. நீங்க கூட்டணிக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சுன்னா அந்த புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் உங்களுக்கு கிடைக்காம போகும். அதுல ஒரு பின்னடைவு ஏற்படும். அப்ப எப்படி கணக்கிட்டு பார்த்தாலும் 23-24% வாக்குகளைத்தான் அதிமுக கூட்டணி பெருமே தவிர அது திமுகவை எந்த வகையிலும் டேமேஜ் பண்ணாது. எனக்கு தெரிய திமுக 34% ஓட்டுல இருந்து இப்ப இன்க்ரீஸ் ஆகி 39-42, அதிகபட்சமாக 42% ஓட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப 42% ஓட்டை வந்து திமுக பெற்றுறாங்க அப்படின்னு சொன்னா கூட்டணி கட்சிகளுடைய பலம் எவ்வளவாக இருக்கு, கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் என்னவாக இருக்குன்னு கணக்கிட்டு பார்த்தா ஏறக்குறைய நீங்க குறைத்து மதிப்பிட்டாலுமே கூட 44-45% வாக்குகள் வச்சிருக்காங்க. ஆனா இது இன்னும் 30% தாண்டவே இல்லையே. நீங்க கடந்த முறை வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது 3% வாக்குகள் தான். ஆனா இந்த முறை பாருங்க 8-12% வாக்குகள் வித்தியாசம் கண்டிப்பாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல இருக்கும். திமுக மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெறுவாங்க. ஏன்னா கூட்டணி வியூகம் அமைத்ததிலும் சரி, தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை வழங்கியதிலும் சரி, இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி திமுக கூட்டணிக்கு இல்ல. திமுகவிலே தொகுதி பங்கீடு கொஞ்சம் சுமூகமாக போகலங்கிற செய்தி இருக்கு. அது உண்மைதான், இல்லைன்னா மறுத்து பேச முடியாது. ஆனா கடைசி கட்டமாக அது கொள்கை கூட்டணின்னு வந்து நின்றோம். நீங்க நெருக்கடியை வந்து தேர்தல் சீட்டுல பெறுறாங்களே தவிர தேர்தலை நடத்துவதிலோ தேர்தலை சந்திப்பதிலோ அந்த நெருக்கடி அவங்களுக்கு இல்ல. ரொம்ப இலகுவாக அந்த தேர்தல் களத்துல நின்றுவாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு. ஆனா இங்க என்ன நிலைமை, இங்க என்ன சூழலு? ஏற்கனவே டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு, நாங்க போய் டெல்லியில தான் கேட்டு வாங்குவோம் சீட்டை, இங்க கேட்டு வாங்க மாட்டோம். இது அதிமுக தொண்டர் ரசிக்கல. எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க ரசிக்கணும்ல, அவங்க ரசிக்கல. அது எப்படி நம்ம தானே தலைமை, நம்ம கிட்ட பேசாம எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான செய்தி, நீங்க கூட்டணி தலைமையை மதிச்சு தானே சார் செயல்படணும். அதுதானே சார் அந்த கட்சியை உயிர்ப்போடு வச்சிருக்கிறதுக்கு ஒரு மரியாதை. நீங்க என்ன பண்றீங்கன்னா இடது பக்கம் அன்புமணி ராமதாஸையும் வலது பக்கம் டிடிவி தினகரனையும் உட்கார வச்சு நடுப்பற எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையை சரிசமமா நடத்தி சமன் பண்ற வேலை இருக்குல்ல, இது அதிமுகவை கொஞ்சம் டெம்பர் பண்ணிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு, கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு, இதெல்லாம் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். விஜய் வருகையினால் திமுக எந்த வகையிலும் பாதித்து விடாது என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன். குறிப்பாக எடப்பாடி இதுக்கு இந்த உள்ளார்ந்து சம்மதிப்பாரான்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவர் வந்தாருனாக்க கடைசியில வந்து பிஜேபி டிவிக்கு சேர்ந்து கொண்டு எடப்பாடி ஒன்று வாய்க்கிறாங்க ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனா நேற்று அவர் முந்தா நாள் பேட்டியோட என்ன சொல்லிருக்காருனாக்கா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லைன்னு மறுக்கிறாரு எடப்பாடி அவர்கள். இது எடப்பாடி உண்மையிலேயே சாதகமா, விஜய் அங்க செல்வது பாதகமா? இல்ல, விஜயை காட்டித்தான் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மிரட்ட முடியும். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அது நெருக்கடி தான். ஏன்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு
கிடைக்கக்கூடிய கூடுதலான இடங்கள், உதாரணமா 45 இடங்கள் பேசிட்டு தான் சொல்றாங்க. அது சக்சஸ் ரேஷியோல வந்து 40 மாறிடுச்சுன்னா ஒரு பெரிய காம்படிட்டரா விஜய் வந்துடுறாரு அந்த அலைன்ஸ்குள்ள. அதிமுக அலைன்ஸ்குள்ள பெரிய காம்படிட்டர் யாருன்னா விஜய் தான். நாளைக்கு விஜய் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம் பாஜக. அப்படி மேனிப்புலேட் பண்ணும்போது நாளைக்கு நெருக்கடி வந்துருச்சுன்னா எப்படி அதை சமாளிக்க முடியுங்கிற கேள்வி எடப்பாடி பழனிசாமி இருக்கு. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமியே விஜய் வரணும்னு விரும்பினவர் தான். அது எப்படி வரணும்னா வயா அதிமுகன்னு இருக்கணும்னு நினைச்சாரு அவரு. அது வந்து சேருகிற வழி அதிமுகவா இருக்கணும். அதனாலதான் கொடியெல்லாம் பறக்க விட்டாரு, பந்திரிச்சு பாத்தீங்கல்ல, வருது பாத்தீங்கல்ல அப்படின்லாம் பேசினாரு. இப்ப நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல அப்படிங்கிற செய்தியை நேற்று முன்தினம் சொன்னாங்க. நேற்றைக்கு அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு, புதிய கட்சிகள் இன்னும் நிறைய வந்து சேரும், காத்துருங்கன்றாரு. அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நான் வேறு விதமாக புரிஞ்சுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல, நாம எதிர்கட்சி தலைவராக கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு காம்படிட்டரை உருவாக்கிட கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எப்படியாவது வெற்றி பெற்றுட்டா நம்ம மீண்டும் அமைச்சராக பவனி வரலாம்னு நினைக்கிறாங்க. இப்படி 2 வேறுபட்ட கருத்துக்கள் கட்சிக்குள்ள நிலவுதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா 100 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி விஜயை கொண்டு வருவதன் மூலமாக இருக்கு. இப்ப பாஜக கையில இருக்கிற ட்ரம்ப் கார்டே இந்த கூட்டணியில விஜயாகத்தான் இருப்பாரு. விஜயை ஒருவேளை அகாமடேட் பண்ணிட்டா விஜயை காட்டித்தான் அதிமுகவை மிரட்ட முடியும், விஜயை காட்டித்தான் அதிமுகவை உட்கார வைக்க முடியும், விஜயை காட்டித்தான் அதிமுகவிடமிருந்து அதிகாரத்தை தட்டி பறிக்க முடியும்ன்றதுதான் யதார்த்தமான செய்தி. எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் அறிவிக்கப்படவில்லை, அதற்குள் வந்து இவ்வளவு தள்ளுமுள்ளு தலைகள் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் விமர்சனங்களை அப்படி மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்களத்து நேரம் ஒதுக்கிற மன்று